ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட பவர் டீட் பற்றி பார்க்க போகிறோம். பவர் டீட் இல்லைன்னா பொது அதிகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் டீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இந்த பவர் டீட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேண்டை வாங்கி இமீடியட்டாக சேல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருந்தது. இல்லை வேறு ஏதாவது ஸ்மால் ரீசன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பவர் டீட் போகலாம். நான் பவர் டீடு வாங்கும்போது கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா 2% ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 to 2% தான் நம்ம கவர்மெண்ட் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பவர் டீட் போகலாம். அது இல்லாமல் சப்போஸ் நீங்களே ஓனாக வச்சுக்கிறீங்க அந்த லேண்டை, இல்லை அதில் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ரொம்ப வருஷம் கழித்து தான் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேல் டீடு தான் வாங்கணும். ஸோ சேல் டீடு வாங்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் டீட்னா 1.5% to 2% அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக கவர்மெண்ட்க்கு ஃபீ பே பண்ணணுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பட்டு மார்க்கெட் ரேட் வேல்யூ இல்லைன்னா நீங்கள் எந்த வேல்யூக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 2% எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி சேல் டீட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு மினிமம் 9 to 10%. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதில் 10% கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும் சேல் டீடு ஸோ நீங்கள் அது ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுறேன். சென்னை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரயில்வே எஸ்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.